எல்லாருக்கும் நமஸ்காரம். போன மாதம், அதாவது மார்ச் எண்டில், நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய மச்சினர், ஓர்பிடி, நாங்கள் 4 பேரும் கும்பகோணம் போயிருந்தோம். அங்கே 3 நாள் தங்கி நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணோம். கும்பகோணத்தில் நாங்கள் ஸ்ரீ வெங்கட்ரமணாஸ் ஹோட்டல் அண்ட் ரெசிடென்சியில் தான் தங்கினோம். இந்த ஹோட்டல் காந்தி பார்க்குக்கு எதிராக இருக்குது. சக்கரபாணி கோவிலும் ஆதிகும்பேஸ்வரர் கோவிலும் இந்த ஹோட்டல்லேருந்து நடக்கிற தூரத்தில் இருக்குது. இங்கே ரூம்லாம் நல்ல நீட்டாக இருந்தது. கொசு, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி ஜீவராசிகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் மட்டும் தங்கியிருந்தோம். அதுதானே நமக்கு வேணும். பாத்ரூமும் நல்ல க்ளீனாக வச்சுருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணினவங்க எல்லோரும் நல்ல குட் ரெஸ்பான்ஸ் அவங்கள்ட்டேருந்து. மொத்தத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஒரு நாள் ரெண்ட் இங்கே ஏசி ரூமுக்கு 1500 ரூபாய். இந்த ரெசிடென்சிக்கு கீழேயே ஹோட்டல் இருந்தது. ரொம்ப வசதியாக இருந்தது. ஆனால் ஹோட்டல் சண்டே மட்டும் லீவு. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சண்டே எப்போவானு தங்கினா கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கேயே சாப்பாடு நன்னா தான் இருந்தது. அதே மாதிரி இவங்களே எங்களுக்கு இவங்களோட சொந்த காரு, அப்புறம் டிரைவரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரும் நல்ல அங்கேயே இருந்தவருங்கிறதுனால விஷயம்லாம் நன்னா தெரியும். ரொம்ப நன்னா கோவிலுக்கெல்லாம் அழைச்சின்னு போயிட்டு வந்தார். அதே மாதிரி இவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரமணாஸ் ஹோம் ஸ்டேன்னு இருக்குது. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே 250 rupees ரெண்ட்டு கூட ஆகுமா. ஆனால் இங்கே ஹோட்டல் கிடையாது, வெறும் ஸ்டே மட்டும்தான். இனிமே எப்போ கும்பகோணம் போனாலும் ரமணாஸில் தான் தங்கணுங்கிற முடிவோடு திரும்பி வந்தோம். சரி, அடுத்த பதிவுகளில் நாங்கள் தரிசித்த கோவில்களை பற்றி வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.